தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார வாகனத்தை அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் என கூறி சிலர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக உத்தமபாளையத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி கம்பம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அனுமந்தன்பட்டியில் இந்த சம்பவம் நடைபெற்றது. அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற முழக்கத்துடன் பதாகைகளை ஏந்தியபடி பெண்கள் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட முயன்றனர். உடன் இருந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தியதால் சலசலப்பு முடிவுக்கு வந்தது. பிரிந்து சென்றவர்களை கட்சிக்குள் இணைக்கும் விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் முடிவுக்கு தாங்கள் கட்டுப்படுவோம் என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் மாற்று கருத்துக்களை முன்வைக்கின்றனர், ஆனால் இதில் முடிவெடுக்க வேண்டியவர் இபிஎஸ் தான் என்று கூறினார். அதுக்கு என்ன முடிவெடுக்கணும், பொதுச் செயலாளர் முடிவெடுக்கணும் சொல்லியிருக்காருல்ல, ரைட், அதுதான் எங்களுடைய கருத்து. பொதுச் செயலாளர் அவருடைய கருத்துக்கு, அவர் சொல்லியது மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் அதுல என்ன கருத்து என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை 10 நாட்களில் ஒன்றிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், மறப்போம் மன்னிப்போம் என்று தெரிவித்தார். வெளியே சென்றவர்களை அரவணைத்தால் மட்டும்தான் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும் என்றும் குறிப்பிட்டார். எந்த நிபந்தனையும் இல்லை, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் சொல்லி வருவதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஒன்றிணைக்க 10 நாள் காலக்கெடு வைத்துள்ளதாகவும், அப்படி நடக்காவிட்டால் இந்த மனநிலையில் உள்ளவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக முடிப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் செங்கோட்டையன் எச்சரித்தார். மறப்போம் மன்னிப்போம், வெளியே சென்றவர்களை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். எந்த கண்டிஷனும் இல்லை, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவர்களை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர, நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. எல்லோரையும் அலையுங்கள், வெளியே சென்றவர்களை நம் கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இது நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். இதில் யாரை இணைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? அது பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம், அதிலே கருத்து வேறுபாடுகள் எனக்கு இல்லை. வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள், அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன், இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மணலிலே இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம். 10 நாள் ட்ரை பண்ணணுங்கிறத முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை 1 மாதம் வேணால் நடக்கலாம். வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழக பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர்கள் பல பேர் இருக்கிறார். அவரெல்லாம் அழைத்து அங்கங்கு ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். இந்த நோக்கத்துக்காக மாவட்ட வாரியா சுற்றுப்பயணம் போற மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா? இல்லை, 10 நாள் டைம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.